நீங்க வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்கீங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மைண்ட் ஜி ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு வாத்தியாரா வந்து எடுத்துட்டு இருக்கீங்க. சோ இந்த அனுபவம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? படிப்பு சரியா கிடையாது. படிக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய நாட்டம் கிடையாது. அப்படிதான் நான் படிச்சது பச்சை கல்லூரி டிகிரி முடிச்சோமா, அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணேன், எம்ஏஎஸ் முடிச்சேன். எம்ஏஎஸ் முடிச்ச பிறகு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து படிக்கிறதுக்காக போகணும். அப்போ அங்க பெருசா படிக்க முடியாம எம்பிஏ போட்டேன். எம்பிஏ படிக்க சொல்ல அதுக்கப்புறம் ஒய்எம்சில போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒய்எம்சில படிக்க போய் ஒய்எம்சில முடிச்சேன், டிகிரி முடிச்சிட்டேன். ஒரு பிடி டீச்சர் வேலை பார்த்தேன். இப்ப ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்க சொல்ல காரணம் என்னன்னா, எனக்கு மைண்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கணும் முடிவு பண்ணும். அப்புறம் வந்து இந்த வேலை பார்த்தேன். இது முடிச்சுட்டு அப்புறம் ஒரு டூ வீலர்ல வந்து சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தேன். இப்படி என் வேலை நிறைய வேலை பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்க்காத வேலையில எனக்கு படிப்புல பெரிய ஆர்வம் கிடையாது. ஒரு வேலை படிப்பு மேல ஆர்வம் இருந்ததுன்னா நான் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பேன், இல்லை ஒரு ஐபிஎஸ் இருப்பேன். எனக்கு போலீஸ் ரொம்ப பிடிக்கும். நான் போலீஸ் கண்டிப்பா போயிருப்பேன். போலீஸ் ட்ரைனிங்லாம் போயிட்டு வந்திருக்கேன், போய் அட்டன்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது ஒட்டலை. அப்படிதான் ஏன் ஒட்டலை அப்படின்னா, எனக்கு அப்போ வந்து சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள வேணாம் அப்படி முடிவு பண்ணி வெளியே வந்தேன். இல்லைன்னா போலீஸா இருக்கணும், போலீஸா நடந்துருப்பேன். அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ள எனக்கு மைம்ல பெரிய நாட்டம் வந்துச்சு. என்னோட ஆசான்கள் எல்லாமே ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கலை ரொம்ப அழகான கலை. பேசாம ஒரு விஷயத்தை கன்வே பண்றது எவ்வளவு அழகான விஷயம். இப்ப கன்வே பண்ண முடியுது. அப்போ இதை நம்ம தேர்ந்தெடுத்து போக முடிவு பண்ணிக்கிட்டு இங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மைண்ட் பண்ணுவோம். அதுல எல்லாருமே வேற வேற துறை எடுத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் மியூசிக் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் எடிட்டிங் எடுத்துக்கிட்டான், ஒருத்தர் சவுண்ட் டிசைன் எடுத்துக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு மைண்ட் மட்டும் தான். சோ அந்த மைண்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த கலையை தெரியறதுனால நான் அதை எனக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டேன். சோ அதுல நான் டிராவல் பண்ண சொல்லி நிறைய விஷயம், நிறைய அழகான விஷயம் நடந்துச்சு. சோ மக்களோட சீக்கிரம் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுனால